ம். ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சாயான் வினை நாள்தொறும் தழிப்பவர் தாயே ஆகிய வளர்த்தனை போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் மலரடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள் ஜோதி நாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். ஐயா, நீங்களே நானூறு துதி பாடி விநாயகர் துதி பாடி ஆரம்பிக்கலாங்க ஐயா. சரி. திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. பிடி அதன் உருமை கொளமிகு கரியது, பிடி அதன் உருமை கொளமிகு கரியது. வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை. வடிவினர் பயில்வலி பலமுறை இறையே. கருவாய்க்கிடந்துன் கழலே நினையும் கருத்துடையே. உருவாய் தெரிந்துன்றன் நாமம் பயின்றேன் உனதருளால். திருவாய் பொலிய சிவாய நமவென்று நீரணிந்தேர். தருவாய் சிவகதி நீ வாதிரி புலியூர் அரணே. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல் அடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கடந்தை நகர் மறையான சம்பந்தர் நிழற்றாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதும திருத்தாள் போற்றி. கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததிக்கோர். குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழக மாதோ. திருச்சிற்றம்பலம். தில்லையிலே எழுந்தருளி அருள் வாழ்த்து வரும் அருள்மிகு சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு நடராஜ பெருமான் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, சித்தாந்த சாத்திரத்திற்கே ஆணிவேராக திகழும் சிவஞான போதத்தை அருளிய அருள் திரு மெய்கண்ட தேவரின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, திருவாவடுதுறை ஆதீன குரு முதல்வர் அருள் திரு நமச்சிவாய மூர்த்திகளின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, தற்போது அருளாட்சி செய்து வரும் வணக்கத்திற்குரிய குருமகா சன்னிதானம் அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, அடியேன் மூன்றாவது தொகுப்பாக சித்தாந்தம் எடுப்பதற்கு ஊத்தங்கரை மையத்திலே அன்புடன் அனுமதி அளித்துக் கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய சித்தாந்த இயக்குனர் ஐயா அவர்களின் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, அதேபோல் அடியேன் ஆரணி மையத்திலே மூன்றாவது தொகுப்பாக திருமுறை எடுப்பதற்கு அன்புடன் அனுமதி அளித்துக் கொண்டிருக்கும் வணக்கத்திற்குரிய திருமுறை இயக்குனர் ஐயா அவர்கள் திருவடிகளை மனம்மை மொழிகளால் வணங்கி, எல்லாவற்றுக்கும் மேலாக
அடியருடைய இந்த அந்திம காலத்தில் எனக்கு இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அருமை மகள் பிரேமா அம்மையாருக்கும் அருமை மகள் செல்வி அம்மையாருக்கும் இதை அற்புதமான முறையிலே பதிவு செய்து கொண்டு வரும் அருமை மகள் சாருமதி அம்மையாருக்கும் மற்றும் அவர்களோடு தோளோடு தோள் நின்று இந்த குழுவை செம்மையாக நடத்தி கொண்டிருக்கும் அத்தனை அடியாறு பெருமக்கள் திருவடிகளை வணங்குகிறேன். இந்த குழுவிலே தங்கள் கருத்துக்களை எடுத்துச் சொல்லும், ஒவ்வொரு நாள் எடுத்துச் சொல்லும் பல பேராசிரியர்கள், அனைத்து பேராசிரியர் திருவடிகளும் வணங்கி மகிழ்கிறேன். எங்களுடைய கருத்துக்களை கேட்டு அதை நுட்பமாக ஆராய்ந்து தன்னுடைய ஆழமான ஒரு கருத்தை தெரிவிக்கும் பேரறிஞர் சேகரையா போன்ற திருவடிகளை வணங்குகிறேன். இப்பொழுது நாம் 28வது பாடல்ல போக போகிறோம். காயத்தின் அழிவு போட்டீங்களாமா பாடல்? காயத்தின் அழிவு. போலாங்களா? மேல போலாமுங்களா? போட்டீங்க. அதான் 28வது பாடல். இது தலைப்பு என்னன்னாங்க, மீமாஞ்சகர் அவங்க ஒரு சந்தேகம் எழுப்புறாங்க. மீமாஞ்சகர் ஒரு மதம், அவங்க ஒரு புற மதம், அது அவங்க ஒரு சந்தேகம் கேட்குறாங்க. அதுக்கு பதிலாக சொல்றாரு. இது தலைப்பு உடலை போல் உலகமும். இந்த பாட்டுக்கு தலைப்பு உடலை போல் உலகமும். எழுதிதான் எழுதலாமா? உடலை போல் உலகமும் அவயவ பகுப்பு உடையதால், உடலை போல் உலகமும் அவயவ பகுப்பு உடையதால் தோன்றி நின்று அழியும். உடலை போல் உலகமும் அவயவ பகுப்பு உடையதால் தோன்றி நின்று அழியும் தலைப்புக்குது. இப்ப பதவுரை போலாங்க. காயத்தின் தோற்றம் அழிவு கண்டனம். காயத்தின் தோற்றம் அழிவு கண்டனம். பதம் காயத்தின் தோற்றம் அழிவு கண்டனம். அதுக்கு உரை பதம் வந்துங்க, காயத்தின் தோற்றம் அழிவு கண்டனம். அதற்கு உரை உடம்புக்கு தோற்றமும் நாசமும் கண்டோம். உடம்புக்கு தோற்றமும் நாசமும் கண்டோம். பதம் வந்துங்க, காயத்தின் தோற்றம் அழிவு கண்டனம். உரை அதுக்கு உடம்புக்கு தோற்றமும் நாசமும் கண்டோம். அடுத்த பதம் உலகில் காணாம். உலகில் காணாம். பதம் உலகில் காணாம். அதற்கு உரை உலகத்துக்கு அதை போல் காண முடியவில்லை. உலகத்துக்கு அதை போல் காண முடியவில்லை. பதம் உலகில் காணாம். அதற்கு உரை உலகத்துக்கு அதை போல் காண முடியவில்லை. அடுத்தது பதம் நீ இங்கு இத்தை உரைத்த வார்த்தை எண்ணில். நீ இங்கு இத்தை உரைத்த வாறு எண்ணின். பதம் நீ இங்கு இத்தை உரைத்தவாறு எண்ணின். பதம் நீ இங்கு இத்தை உரைத்தவாறு எண்ணின். அதற்கு உரை நீர் இவ்விடத்து தோற்றமும் நாசமும். நீர் இவ்விடத்து தோற்றமும் நாசமும் உலகிற்கு உண்டென்று. நீர் இவ்விடத்து தோற்றமும் நாசமும் உலகிற்கு உண்டென்று கூறிய முறைமை என்னவென்றால், நீர் இவ்விடத்து தோற்றமும் நாசமும் உலகிற்கு உண்டென்று கூறிய முறைமை என்னவென்றால். உரை அடுத்த பதம் மாயத்த உலகம். மாயத்த உலகம். மாயத்த உலகம்.
பதம். அதற்கு உரை மயக்கத்தை கொடுக்கும் உலகம். மயக்கத்தை கொடுக்கும் உலகம். பதம் மாயத்த உலகம். அதற்கு உரை மயக்கத்தை கொடுக்கும் உலகம். அடுத்து பதம் பூ நீர் தீ வழி வானம் ஆதி ஆய. பூ நீர் தீ வழி வானம் ஆதி ஆய. பதம் இது. பூ நீர் தீ வழி வானம் ஆதி ஆய. அதுக்கு உரை பிருதிவி பிருதிவி அப்பு பிருதிவி அப்பு தேயு பிருதிவி அப்பு தேயு வாயு சேயு வாயு ஆகாயம். பிருதிவி அப்பு தேயு வாயு ஆகாயம் என்னும் பூதங்களை தனக்கு முதற் காரணமாக கொண்டு இருப்பதாலும் அடுத்து பதம் தான். தான் தான் தாவன்னா என்னன்னா தான். அதற்கு உரை அப்பூதம் ஐந்தும். அதற்கு உரை அப்பூதம் ஐந்தும். அடுத்து பதம் ஒன்றின் ஒன்று. ஒன்றின் ஒன்று பதம். அதற்கு உரை ஒன்றை போல மற்றதும். ஒன்றை போல மற்றதும். பதம் ஒன்றின் ஒன்று. அதற்கு உரை ஒன்றை போல மற்றதும். அடுத்து பதம் தோன்றி நின்று அழுதலால். தோன்றி நின்று அழுதலால் பதம். அதற்கு உரை தோன்றி நின்று அழுதலாலும். தோன்றி நின்று அழுதலாலும். தோன்றி நின்று அழுதலாலும். அடுத்து பதம் உண்மை நிகழ்த்தும். உண்மை நிகழ்த்தும் பதம் உண்மை நிகழ்த்தும். அதுக்கு உரை தன்னிடமும் தோற்ற நாசங்கள் உளதாம். தன்னிடமும் தோற்ற நாசங்கள் உளதாம் தன்மையை அறிவிக்கும். தன்னிடமும் தோற்ற நாசங்கள் உளதாம் தன்மையை அறிவிக்கும். அவ்வளோதான். இங்கே முடிஞ்சு போச்சு. இப்போ சுருக்கமாக ஒரு கருத்தை சொல்கிறேங்க. மீமாஞ்சகர் தான் பிற மதத்தார் என்ன சொல்கிறாங்க, நம்ம உடல் தோன்றுது அழியுது பார்க்குறோம், உலகம் தோன்றுவது அழிவுது யார் பார்க்கறது பார்க்கலையேன்றாங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க அவங்க, அதான் உருவம் அவயவ பகுப்பு உடையதால் உடல் அழியும். நம்ம உடல் ஏன் அழியுதுன்னா நமக்கு உருவம் இருக்கு, அவயவ பகுப்பு இருக்கு, அதனால அழியுதுன்னு சொல்கிறாங்க. அது வாஸ்தவம் தான். ஆனால் உலகம் அழியாது என கூறும் மீமாஞ்சகரை மறுத்து கூறுகிறார். அவங்க சொல்றது என்னன்னா, நம்ம பார்க்குறையா உடல் தினம் இறக்குறாங்க தினம் பிறக்கிறாங்க, அதை பார்க்கிறோம். ஆனால் உலகம் அழியறது யார் பார்க்கறது, உலகம் தோன்றுவது யார் பார்க்கறது அப்படின்னு இல்லைன்னு சொல்றாங்க. அப்போ நம்ம என்ன சொல்றோம், மறுக்கிறாரு. உருவம் அவயவ பகுப்பு உடையவே அனைத்து அழியும். எதெல்லாம் உருவம் இருக்கோ, எதெல்லாம் அவயவ பகுப்பு உடையதா இருக்கோ அதெல்லாம் அழியக்கூடியதுட்ட நம்ம சொல்றது. உருவமும் அவயவ பகுப்பு உடையது எல்லாமே அழியக்கூடியது.
ஆனால் அவங்க என்ன சொல்றாங்க, தோற்றமும் நாசமும் வெளிப்படையா உடலுக்கு தெரியுது, ஆனா உலகத்துக்கு நமக்கு தெரியலையே. உடலை பார்க்குறோம், நாளைக்கு ஒருத்தர் இறக்குறாரு பார்க்குறோம், இங்கே ஒரு குழந்தை பிறக்கிறத பார்க்குறோம், ஆனால் அது மாதிரி உலகத்துக்கு காணப்படவில்லையே அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. என்ன சொல்றாங்க, உலகம் எப்போதும் அழியாமல் இருக்குன்னு சொல்றாங்க. அவங்களுடைய கன்டென்ஷன் என்ன சொல்றாங்க, உலகம் எப்பயும் அப்படியே இருக்குங்க அப்படின்றாங்க. நம்ம என்ன சொல்றோம், இந்த உலகமும் அவய பகுப்பு இருக்கு. மண், நீர், தீ, காற்று, ஆகாயம் என்ற 5 உலகமே ஆனது. 50 பூதங்கள், மண், நீர், தீ, காற்று, ஆகாயம், இந்த 5 பூதங்களால் ஆனது அந்த உலகம். இது அவய பகுப்பு உடையது. ஆகவே இந்த உலகமும் எப்போதும் ஒரு காலத்தில் அழியும். ஆனால் நம்ம இருக்க மாட்டோம் அதை பார்ப்பதற்கு. ஏனென்றால் உலகத்தினுடைய ஆயுள், இந்த கலியுகத்து ஆயுள் காலம் 4,32,000 வருஷம். கலியுகத்துக்கு ஆயுள் 4,32,000 வருஷம். கலியுகம் பிறந்து 5,500 ஆண்டு ஆகுது. கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய யதாஸ்தானத்துக்கு போன பிறகு, மகாபாரத யுத்தம் முடிந்து தன்னுடைய யதாஸ்தானத்துக்கு போயிட்டு மேலே போயிடுறாரு. அப்போ அதுக்கப்புறம் கலியுகம் ஆரம்பிச்சிடுது. அப்போ 5,500 ஆண்டு ஆகுது கலியுகம் பிறந்து. ராமாயணம் முந்தைய நடந்தது, மகாபாரதம் பின்னால் துவாபர யுகத்தில். ஆகவே இன்னும் அந்த உலகம் இருக்கிறது 4,26,000 வருஷம் இருக்கு. ஆனால் நம்ம ஆயுள் என்னங்க, 100 அதிகம். 100 அதிகம்னா யாரும் 100 இருக்கிறது இல்லை. 70, 60, 50 எப்படியோ நம்ம வினைக்கேற்ப நம்ம போயிடுறோம். ஆகவே நம்மால உலக அழியதை பார்க்க முடியாது. ஆனால் இந்த உலகமும் நம்மை போல அவயவ பகுப்பு உடையது தான். நமக்கு எப்படி கை காலெல்லாம் இருக்கோ அதே மாதிரி இந்த உலகத்துக்கும் மண், நில தத்துவம், நீர் தத்துவம், தீ தத்துவம், காற்று தத்துவம், ஆகாய தத்துவம் 5 சேர்ந்த உலகம். ஆகவே இதுவும் அழிவுன்னு நம்ம சொல்கிறோம். ஆகவே அவங்க சொல்கிறது நம்ம கண்ணால் பார்க்க முடியலையே அப்படின்றாங்க. ஆனால் உலக அழிவு நம்மால் ஏன் பார்க்க முடியாதுன்னா, உலகத்துடைய ஆயுள் காலம் லட்சக்கணக்காக இருக்குது, நம்முடைய ஆயுள் காலம் 100 வருஷத்துக்குள்ளே இருக்குது. ஆகவே நம்மால் உலகத்தை அழிவதை பார்க்க முடியாது, தோன்றுவதை பார்க்க முடியாது. ஆனால் அதுவும் அவயவ பகுப்பு உடையது தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம். அடுத்து 29ங்க. ஓரிடம் அழிய, அந்த பாட்டுமா, ஓரிடம் அழிய. ஓரிடம் அழிய. பதம் ஓரிடம் அழிய பின்னும் ஓரிடம் நிற்கும். ஓரிடம் அழிய பின்னும் ஓரிடம் நிற்கும் பதம் இது. ஓரிடம் அழிய பின்னும் ஓரிடம் நிற்கும். அதற்கு உரை, முன்னே ஒரு பக்கம் அழிந்து போக பின்னும் ஒரு பக்கம் அழியாது நிற்கும். பதம் ஓரிடம் அழிய பின்னும் ஓரிடம் நிற்கும் பதம். அதற்கு உரை, முன்னே ஒரு பக்கம் அழிந்து போக பின்னும் ஒரு பக்கம் அழியாது நிற்கும். அடுத்து பதம் பாரிடம் ஒக்க அழிவது இன்றாம் என்றிடின். பாரிடம் ஒக்க அழிவது இன்றாம் என்றிடின் பதம் அது. பாரிடம் ஒக்க அழிவது இன்றாம் என்றிடின். அதற்கு உரை, ஆதலால் உலகம் முழுவதும் ஒருங்கே அழிவதில்லையாம் என்று நீ சொன்னால். ஆதலால் உலகம் முழுவதும் ஒருங்கே அழிவதில்லையாம் என்று நீ சொன்னால். அடுத்த பதம் அப்படி என்று பூமியில், அப்படி என்று பயில் வித்து எல்லாம். அப்படி என்று பயில் வித்து எல்லாம் பதம் இது. அப்படி என்று பயில் வித்து எல்லாம். அதற்கு உரை, அப்படி இல்லை, பூமியில்
கிடக்கும் விதைகள் எல்லாம். அப்படி இல்லை, பூமியில் கிடக்கும் விதைகள் எல்லாம். அப்படி இல்லை, பூமியில் கிடக்கும் விதைகள் எல்லாம். அதுக்கடுத்த பதம் காரிடம் தனில் அங்குரம் காட்டும். காரிடம் தனில் அங்குரம் காட்டும். காரிடம் தனில் அங்குரம் காட்டும் பதம் அது. அதற்குறை கார்காலத்தில் முளைகளை தோற்றுவிக்கும். கார்காலத்தில் முளைகளை தோற்றுவிக்கும். அடுத்து பதம் வேனின் கழியும். வேனின் வேனின் வேவன்னா நீ என்ன இன் வேனின் கழியும். அதுக்கு உரை அப்படி தோன்றியவை வேனிற் காலத்திலே ஒருங்கே அழியும். வேனில் கழியும் பதம். அதுக்கு உரை அப்படி தோன்றியவை வேனிற் காலத்திலே ஒருங்கே அழியும். அடுத்த பதம் சீர் உடைத்து உலகு. சீர் உடைத்து உலகு. அடுத்து பதம் சீர் உடைத்து உலகு. அதுக்கு உரை இத்தன்மையான உலகமும். இத்தன்மையான உலகமும். அடுத்த பதம் காலம் சேர்ந்திட பெயர்ந்து செல்லும். காலம் சேர்ந்திட பெயர்ந்து செல்லும் பதம். காலம் சேர்ந்திட பெயர்ந்து செல்லும். அதற்குறை தனக்கு காலம் வந்தபோது. தனக்கு காலம் வந்தபோது நிலை குலைந்து ஒருங்கே அழியும். தனக்கு காலம் வந்தபோது நிலை குலைந்து ஒருங்கே அழியும். அவ்வளோதாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, உலகம் ஒரு சேர அழிவதை யார் பார்த்து கேட்குறாங்க. உலகம் ஒரு சேர அழியாது என கூறு அவங்க என்ன சொல்கிறாங்க, மீமாஞ்சகர் உலகம் தோன்றியது அப்படியே தான் இருக்கும், ஒன்றும் அழியாதுன்றாங்க. அதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். அவங்க கூறு தகரு. ஒரு பகுதியில் அழியுது உலகம், ஒரு பகுதியில் இருக்கிறத பார்க்குறோம். நம்ம சில பகுதி நம்ம வாழ் காலத்திலே பார்த்துருக்கோம். இப்போ 65 தனுஷ்கோடி என்ற இடம் நிறைய மக்கள் வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. நிறைய வீடுகள்லாம் இருந்துன்றாங்க. ஆனால் இப்போ அந்த தனுஷ்கோடி கடலில் போயிடும். இது ஏகதேச சங்காரம். ஒரு பகுதி அழிப்பு. இது மாதிரி ஒரு இடத்துல அழியும், ஒரு இடத்துல தோன்றும். ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், உலகம் அவங்க என்ன சொல்கிறோம், உலகம் ஒரு சேர அழியாது அப்படின்றாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், அப்படி ஒரு சேர அழிந்தாலும் மீண்டும் தோன்றும். இந்த உலகமானது அழிந்தாலும் மீண்டும் தோன்றும் என்று சொல்கிறோம். அதுக்கு என்ன சொல்கிறோம், சில மழை காலத்தில் திடீர்னு சில பூண்டுகள் முளைக்கும். அந்த பூண்டுகள்லாம் வெயில் காலத்தில் அப்படியே வாடி போயிடும். அதே மாதிரி மழை காலத்தில் பார்த்திங்கன்னா திடீர்னு இந்த மரவட்டை, இந்த வளையல் மரவட்டைன்னு சொல்கிறோம்ல, அது மழை காலத்தில் தோன்றும். ஒரு 3 மாதம் இருக்குங்க. அதுக்கப்புறம் சுத்தமாக அழிஞ்சிடும். அதே மாதிரி தான் பயிர் பச்சைகள், சில பூண்டுகள், புல் பூண்டுகள்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் திடீர்னு முளை தோன்றும். ஒரு 2-3 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக அழிஞ்சு போகும். அதே மாதிரி தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த உலகத்துக்கும் தோன்றிய உலகமும் பின்னொரு காலத்தில் முழுவதும் அழியும் நம்ம சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த உலகம் அப்படியே இருக்கும் அப்படின்றாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், ஒரு இடத்துல அழியுது உலகம் பார்க்குறோம், அது தெரியுது நமக்கு. ஆனால் இந்த உலகமும் கட்டாயம் ஒரு சேர ஒரு காலத்தில் அழியும். இப்போ என்ன சொல்கிறதுக்கு உதாரணம் நம்ம புரிஞ்சுக்கிறதுனா, இப்போ தமிழ் வருடங்கள் 60ன்னு சொல்கிறோம். அப்படி பிரபவன்னு வருது. அந்த 60 முடிஞ்சு என்ன ஆகுதுங்க உங்களுக்கு, மறுபடியும் பிரபவன்னு ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வேறு ஒன்றும் இல்லை, வாரத்தை எடுத்துங்க. வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்குது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. அப்புறம் என்ன வருதுங்க, ஞாயிறு வருது. இதே போல் தான் கிரேதாயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்று 4 யுகங்கள் இருக்குது. ஒருவேளை இந்த கலியுகம் முடிஞ்சால்
உலகம் அழியலாம். சில பேர் சொல்றாங்க சதுர யுகங்கள், அதாவது 4 இந்த மாதிரி 4 ரொட்டேஷன் வரணுன்றாங்க. இந்த 4 ரொட்டேஷன்னா திரேதாவும் திரேதாவும் துவாபரம் கலியுகன்ற ஒரு ரொட்டேஷன். அதுபோல் 4 முறை வந்தால் தான் உலகம் அழின்றாங்க. இதெல்லாம் நம்முடைய சக்திக்கு அப்பாற்பட்டது, இறைவனுடைய அது விருப்பம். இது புராணங்களில் பல விதமாக சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த கலியுகம் தான் இந்த 4,27,000 வருஷம் முடிஞ்சு அழிந்தால் அடுத்தது பழையபடி திரேதாயுகம் ஆரம்பிக்கும். ஆகவே எப்படியா இருந்தாலும் இந்த உலகமும் கட்டாயம் அழியும். ஏனென்றால் இதுவும் அவயவ பகுப்பு உடையவை. அவயவ பகுப்பு எது இருக்கோ அதெல்லாம் அழியும். நமக்கு கை காலெலாம் அவயவம் இருக்குது, கை கால் எல்லாமே உடல் அவயவம் இருக்குது, நம்ம உடல் அழியுது. அதே மாதிரி இந்த உலகத்துக்கும் அவயவ பகுப்பு இருப்பதாலே இந்த உலகம் தனக்குரிய காலம் வந்தபோது அழிஞ்சிடும். ஆனால் அந்த காலம் நம்முடைய அனுமானத்தாலே அது இதெல்லாம் கரெக்டாக சொல்ல முடியாது. புராணங்களில் பல விதமாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் நம்முடைய சிற்றறிவுக்கு அதெல்லாம் எட்டாது. எப்போ அழியும் என்ன அழியும் கரெக்டாக இந்த தேதியெல்லாம் உலக அழியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆகவே இதெல்லாம் இறைவனுடைய சித்தம் எப்படியா இருந்தாலும். ஆனால் கட்டாயம் உலக அழியும், மீண்டும் தோன்றும். இப்போ வேறு ஒன்றும் இல்லைங்க, உலக அழியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா இப்போ கீழடியில் ஆராய்ச்சி பண்ணுறாங்க, புதைய பொருள் ஆராய்ச்சி, பல பாத்திரம் மண் ஓடு பானகணெல்லாம் இருக்குன்றாங்க. இப்போது என்ன காரணம்னா அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் அந்த அவங்க வாழ்க்கையை முடிஞ்சதும் உலகம் பிரளயம் வந்துருக்கும். அந்த வாழ்க்கை முடிஞ்சதும் பிரளயம் வந்திருக்கும். பிரளயம் வந்தால் மண்மேடு ஆகிடுன்றாங்க, அல்லது ஜலப்பிரளயம் ஆகிடுன்றாங்க. அப்படி எல்லாமே மேடாக்குள்ள அதெல்லாம் கீழே புதையிட்டு போகுது. அடுத்த உலகம் படைக்கும் போது நம்ம மேலே இருக்கும். இப்போ கீழே தோண்டி பார்த்தா நிறைய பானை இருக்குது, சட்டி இருக்குது, பயன்படுத்துகிற என்னென்னமோ இருக்குன்றாங்க. அப்போ இதெல்லாம் திடீர்னு எப்படி வருது உள்ள? நம்ம முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்க, வாழ்ந்தவர்கள் மறைந்திருக்காங்க, உலகம் அழிஞ்சிருக்கு. அழியும் போது எல்லாமே மண்மேடு ஆகிட்டு இருக்கு. அதுதான் உள்ள உங்களுக்கு பூமியில் இருக்கு. அப்போது அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், புதைப்பொருள் ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சி கீழே இவ்வளோ கண்டுபிடிச்சாங்க. பானைலாம் இப்போ காட்டுறாங்க, நம்ம எப்படி வச்சுருக்கோம் பானை, அந்த மாதிரி பானையெல்லாம் காட்டுறாங்க. அப்போது உலகம் எப்போ அழிஞ்சிருக்குன்னு அர்த்தம். அது அந்த அந்த இதெல்லாம் கீழே இருக்கு. இப்போ நம்ம வாழ்கிற உலகம் அழிஞ்சுன்னா இப்போ நம்ம என்னென்ன பயன்படுத்துவோம் அதெல்லாம் உள்ளே போயிடும். அதெல்லாம் பிற்காலத்தை அடுத்த தலைமுறை எப்போ வரும்போது அவங்க தோன்றக்குள்ள இதெல்லாம் கிடைக்கும். ஆகவே இதுதான் சாட்சி நம்மளுக்கு, உலகம் அழிஞ்சிருக்கு என்பதற்கு சாட்சி. இந்த புதைப்பொருள் ஆராய்ச்சியில் கீழே கண்டெடுக்கிறாங்களே அதுதான் உலகம் அழிது என்பதுக்கு சாட்சி நமக்கு. அதை வச்சு நம்ம உணர்ந்து கொள்ளணும். அடுத்த பாடல்கள் 30. ஐயா ஒரு நிமிஷங்க ஐயா, இந்த காலம் வியந்திடங்கிறதுக்கு அதுக்கும் முன்னாடி சொன்ன பதத்தை சொல்லுங்க. சொல்றீங்களா? காலம் வியந்திட கடைசியா சொன்னதுக்கும் முன்னாடி சீர்குலைத்து உலகம். என்னங்க ஐயா? காலம் சேர்ந்திட பெயர்ந்து சொல்லும் சொன்னேன். காலம் சேர்ந்திட பெயர்ந்து சொல்லும், அதுக்கு முன்னாடி வேணுங்களா? அதுக்கு முன்னாடி உள்ளதுங்க ஐயா. சீர் உடைத்து உலகு, சீர் உடைத்து உலகு இத்தன்மையான உலகமும். சீர் உடைத்து உலகு, அதுக்கு உரை வந்து இத்தன்மையான உலகமும். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அடுத்ததுக்கு போகலாம். வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த பாடல் கண்டென்ட் என்னன்னா, உடல் அழியறத பாக்குறோம், உலகம் அழியறத பாக்குறேன்றாங்க. உலகம் அழியாது அப்படியே இருக்குன்றாங்க. யார்? மீமாஞ்சகர் சொல்றாங்க உலகெல்லாம் அழியாது அப்படியே இருக்குன்றாங்க. நம்ம என்ன சொல்றோம், இந்த உலகமும் நம்மை போல பல அவயவங்களை சேர்ந்தது. நம்ம உடல் வந்து பல அவயவங்கள்னா உறுப்புகள், கை கால் கண்ணு மூக்கு நாக்கு தலை அப்படிலாம் உறுப்புகள் நம்மளுக்கு இருக்கு. இந்த எந்தெந்த பொருள் அவயவ பகுப்பு உடையதோ அதெல்லாம் அழியும். அதான் சித்தாந்தம். எந்தெந்த பொருள் அவயவ பகுப்பு உடையதோ அதெல்லாம் அழியும், சித்தாந்தமாக தான். ஆகவே இந்த உலகமும் அவயவ பகுப்பு உடையது. என்ன அவயவம்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5 பொருள்களால் இந்த உலகம் ஆனது. ஆகவே இந்த உலகம் எப்பொழுதும் நிலத்தை நிற்காது. இந்த உலகம் கட்டாயம் ஒரு காலத்தில் அழியும். ஆனால் அப்போ நம்ம இருக்க மாட்டோம். அந்த உலகம் அழியிற நேரத்தில் நம்ம இருக்க மாட்டோம். உலகம் அழிஞ்சு சாட்சி நான் சொன்னது தப்பு. இந்த புதை பொருள் ஆராய்ச்சி தான். கீழே நிறைய பொருள் கண்டு எடுக்கிறாங்க, என்னென்னமோ கண்டு எடுக்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம முன்னோர்கள் அங்கே வாழ்ந்திருக்காங்க. அந்த உலகம் பிரளயம் வந்திருக்கு, அதெல்லாம் மூடப்பட்டுடுது. இப்போ நம்ம வாழற உலகம் அந்த மாதிரி ஆகலாம். நம்ம வாழற உலகம் ஒரு 4 லட்சம் கழிச்சு உலகம் அழிஞ்சின்னா மண்மேடாக போயிடும். அடுத்த தலைமுறை வந்தாங்கன்னா அடுத்த யுகத்தில் வந்து நம்ம கீழே தோண்டி பார்த்தாங்கன்னா நம்ம பயன்படுத்த பொருள்லாம் கிடைக்கும் அவங்களுக்கு. ஆகவே உலகம் அழிந்து என்பதற்கு சாட்சி
அதுதான் இந்த கீழே ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறாங்களே, அதுதான் நமக்கு சாட்சி. அதனால எப்படி திடீர்னு எப்படி பானை வரும்? கீழே யாராவது புழக்கத்தில் செஞ்சு வச்சுருந்தானே பானை வரும். அதில் தோண்டக்குள்ள எப்படி பானை வருது, கத்தி வருது, என்னென்னமோ சொல்கிறாங்க, நாணயம்லாம் கிடைக்குதுன்றாங்க. அப்போ பழைய காலத்தில் மக்கள் வாழ்ந்துருக்காங்க அந்த இடத்துல. அதுக்கு மேலே உங்களுக்கு பிரளயம் வந்து மூடிட்டுருக்கு. இப்போ அதெல்லாம் கிடைக்குது. அது மாதிரி தான் நம்ம வாழுதும், நம்ம உலகமும் ஒரு காலத்தை அழிவிடும். நமக்கு பின்னால் ஒரு சந்ததிக்கு இதெல்லாம் புதையெல்லாம் கிடைச்சாலும் கிடைக்கலாம். ஆகவே உலகம் நம்ம என்ன சொல்கிறோம், உலகம் அழியும். அவங்க சொல்கிறது, மீமாஞ்சிகள் சொல்கிறது உலகம் அழியாது, அப்படியே இருக்கும்ன்றாங்க. நம்ம சொல்கிறோம், சித்தாந்தம் படித்தவங்க, உலகம் அழியும்பா, அதுக்கு அவயம் இருக்குது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற 5 அவயம் இருக்குது. அதனால தான் இந்த உலகம் ஆக்கப்பட்டிருக்கு. ஆகவே இந்த உலக போல இந்த உலகம் ஒரு காலத்தை அழியும் அப்படின்னு சொல்கிறோம். 30 போலங்களா? 30 பாடல் காலமே. முப்பதம்மா போனோம். ஐயா, ஆமாங்க ஐயா. காலமே காலமே சொல்றேம்மா, பதவுரை சொல்றேம்மா. அதுக்கு தொழிலுக்கு பதம், தொழிலுக்கு உரை, அத்தோற்ற கேடுகளுக்கு தொழிலுக்கு அதுக்கு உரை, அத்தோற்ற கேடுகளுக்கு. பதம் காலமே கடவுளாக கண்டனம் எண்ணின். காலமே கடவுளாக கண்டனம் எண்ணின். பதம் இது. காலமே கடவுளாக கண்டனம் எண்ணின். அதற்கு உரை, காலமே கர்த்தாவாக இருக்க கண்டோம் என்று நீ சொன்னால். காலமே கர்த்தாவாக இருக்க கண்டோம் என்று நீ சொன்னால். காலமே கர்த்தாவாக இருக்க கண்டோம் என்று நீ சொன்னால். அடுத்து பதம் காலமோ அறிவின்றாகும். பதம் காலமோ அறிவின்றாகும். காலமோ அறிவின்றாகும் பதம். அதுக்கு உரை, காலமோ அறிவில்லாத சடப்பொருளாகும். காலமோ அறிவில்லாத சடப்பொருளாகும். அடுத்து பதம் ஆயினும் காரியங்கள் காலமே தர வேண்டும். ஆயினும் காரியங்கள் காலமே தர வேண்டும். ஆயினும் காரியங்கள் காலமே தர வேண்டும். அம்மா மேலே போட்டிங்களே, காலமோ அறிவில்லாத சடப்பொருளாகன்னு, அது கூட இன்னொரு வரி சேர்த்துங்க. ஆதலால் அது கர்த்தாவாக முடியாது. ஆதலால் அது மேலே மேலே சொன்னதம்மா, காலமோ அறிவின்றாகன்னு சொன்னேன். அதுக்கு காலமோ அறிவில்லாத சடப்பொருளாகன்னு சொன்னேன். ஒரு ஐஃபன் போட்டு ஆதலால் அது கர்த்தாவாக முடியாது. ஆதலால் அது கர்த்தாவாக முடியாது. அதுக்கடுத்ததான் இப்போ சொல்றேன், ஆயினும் காரியங்கள் காலமே தர வேண்டும். தரவே காண்டும். ஆயினும் காரியங்கள் காலமே தரவே காண்டும். பதம் ஆயினும் காரியங்கள் காலமே தரவே காண்டும். அதுக்கு உரை, அப்படி இருந்தாலும் போக்கிய பொருளின் தோற்ற கேடுகளாகிய அப்படி இருந்தாலும் போக்கிய பொருளின்
தோற்ற கேடுகளாகிய காரியங்களை காலமே தர காண்கிறோம். அப்படி இருந்தாலும் போக்கிய பொருளின் தோற்ற கேடுகளாகிய காரியங்களை காலமே தர காண்கிறோம். அடுத்தது பதம் ஆதலின் காரணன் விதியினுக்கு காலமே. ஆதலின் காரணன் விதியினுக்கு காலமே. ஆதலின் காரணன் விதியினுக்கு காலமே. அதற்கு உரை ஆதலால் நிமித்த காரணனாகிய நிமித்த காரணன் ஆகிய கர்த்தா செய்யும் தொழிலுக்கு காலமும் ஆதலால் நிமித்த காரணன் ஆகிய கர்த்தா செய்யும் தொழிலுக்கு காலமும். அடுத்து பதம் கடவுள் ஏவலால். கடவுள் ஏவலால். பதம் கடவுள் ஏவலால். அதுக்கு உரை அறிவுடைய அக்கர்த்தாவின் ஆணையால். அறிவுடைய அக்கர்த்தாவின் ஆணையால் செலுத்தப்படலால். அறிவுடைய அக்கர்த்தாவின் ஆணையால் செலுத்தப்படலால். அடுத்து பதம் துணை காரணம் காண். துணை காரணம் காண். அதுன்னா பிராக்கெட்ல காலம் போட்டுங்க. அது பிராக்கெட்ல காலம் போட்டுங்க. துணை காரணம் என்று அறிவாயாக. பதம் துணை காரணம் காண். அதற்கு உரை அது பிராக்கெட்ல காலம். துணை காரணம் என்று அறிவாயாக. அதாங்க முடிஞ்சு போச்சு. படம் என்ன சொல்றாங்க, பிற மதத்தார் காலம்தான் கடவுள்றாங்க. ஏன்னா காலம் தானே அழிக்குது தோன்றுதுன்றீங்க. ஆகவே காலமே கடவுளா வச்சுக்கொள்ளலாமேன்றாங்க. அதை எப்படி சொல்றாங்கன்னா, நேற்று இப்போ காலம் நமக்கு எப்படி உதவுதுனாங்க, நேற்று இன்னென்ன இன்பத் துன்பங்களை அனுபவித்தோம், இன்றைக்கு இன்னென்ன இன்பத் துன்பங்களை அனுபவிக்கிறோம், நாளைக்கு இன்னென்ன இன்பத் துன்பங்களை அனுபவிக்க போகிறோம். அப்புறம் நம்ம வாழ்நாளை நிர்ணயிக்குது. காலத்தின் மேலே தாங்க நம்முடைய வாழ்நாளை நிர்ணயிக்குது. நம்முடைய இன்பத் துன்பங்களை 3 காலங்களில் அனுபவிக்க வைக்குது. எல்லா பொருளும் உரிய காலத்திலே தோன்றுதுன்னா உரிய காலத்தை அழிகின்றன. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, காலம் தானே கடவுளை வைத்துக் கொள்ளக்கூடாதா அப்படின்றாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், காலம் அறிவில்லாது சடப்பொருள். அது இறைவனுடைய ஆணையால் செயல்படுது. அது ஒரு துணை காரணம் தான். ஏன்னா காலத்தை நீங்கள் காலம் என்பது தனியாக ஒரு பொருள் கிடையாது. காலம்னு என்ன சொல்கிறோம், நம்ம சூரிய சந்திர செயல்பாடை வச்சு தான் காலத்தையே கணக்கிடுறோம். சூரிய சந்திர செயல்பாடை வச்சு தான் மணி, நாழி, வாரம், நாள், மாதம், பட்சம் அப்படி கணக்கிடுறோம். அப்போ காலம் என்ற ஒரு பொருள் தனியாக இல்லை. அப்போ காலம் என்பது அருவமானது. அது அறிவில்லா சடம். அது நம்ம சூரிய சந்திர செயல்பாடை வச்சு பகல்ன்றோம், இரவுன்றோம், அப்புறம் ஒரு நாளுன்றோம், வாரம்ன்றோம், மாதம் 15 பட்சம்ன்றோம், மாதன்றோம், வருடன்றோம். ஆகவே காலம் என்பது ஒரு தனி பொருள் கிடையாது. அதை வச்சு எல்லாம் நம்ம சொல்கிறோம். ஆகவே அதுவும் அறிவில்லா சடம். அந்த காலத்தை துணை காரணமாக இறைவன் வைத்து நடத்துகிறார் என்று சொல்கிறோம். காலத்தை துணை காரணமாக இறைவன் கொண்டு இந்த உலகத்தை நடத்துகிறார் அப்படின்றாங்க. உலகத்தை படைக்கும் போது காலம் ஒரு துணை காரணம். அவர் நிமித்த காரணம் இல்லை. அவங்க சொல்கிற பாயிண்ட் என்னன்னா, காலமே நிமித்த காரணம், கர்த்தான்றாங்க. காலம் தானே அழிக்குது, காலம் தானே தோன்றுவிக்குது. அப்போ காலமே கர்த்தா அப்படின்றாங்க. காலம் தான் இறைவன்றாங்க. நம்ம சொல்றது அப்படி இல்லை. காலம் கர்த்தா ஆக முடியாது. ஏனென்றால் அது அறிவுள்ள சடம். அதை யார் இயக்குகிறார்கள்? இறைவன் தான் இயக்குகிறார். வேண்டும் போது அவர் ஆணைப்படி அதுவும் செயல்படுது. எப்படி மற்ற பூதங்கள் மற்ற எல்லாமே உலகத்தில் உள்ள எல்லா பொருளும் இறைவன் ஆணையால் செயல்படுதோ, அதே மாதிரி இந்த காலமும் இறைவனுடைய ஆணையால் செயல்படும். அது தனியாக செயல்பட அதுக்கு அறிவில்லை. ஆகவே
அது காலம் வந்து கர்த்தா ஆக முடியாதுன்னு நம்ம சொல்றோம். அடுத்தது 31. அழிந்த பின் அணுக்கள் தாமே. போட்டீங்க. பதம் அழிந்த பின் 31 பாடலுக்கு பதம்ங்க. அழிந்த பின் அதுக்கு உரை உலகம் அழிந்த பின்பு. பதம் அழிந்த பின் அதற்கு உரை உலகம் அழிந்த பின்பு. அடுத்து பதம் அணுக்கள் தாமே. அணுக்கள் தாமே. பதம் அணுக்கள் தாமே. அதுக்கு உரை அழிவின்றி நித்தமாயிருக்கும் பரமாணுக்களே. அழிவின்றி நித்தமாயிருக்கும் பரமாணுக்களே. பதம் அணுக்கள் தாமே. அதுக்கு உரை அழிவின்றி நித்தமாயிருக்கும் பரமாணுக்களே. அடுத்து பதம் கண்மத்து. கண்மத்து. அதற்கு உரை உயிர்களின் வினைக்கு ஏற்ப. உயிர்களின் வினைக்கு ஏற்ப. கண்மத்து பதம் உரை வந்து உயிர்களின் வினைக்கு ஏற்ப. பதம் அகிலமாய் வந்து நின்று கழிந்திடும் எண்ணின். அகிலமாய் வந்து நின்று கழிந்திடும் எண்ணின். பதம் இது. அகிலமாய் வந்து நின்று கழிந்திடும் எண்ணின். அதற்கு உரை உலகமாய் தோன்றி நின்று அழியும் என்றால். உரை உலகமாய் தோன்றி நின்று அழியும் என்றால். அடுத்து பதம் மொழிந்திடும் கண்மமும் அணுவும் கூட. மொழிந்திடும் கண்மமும் அணுவும் கூட. அதுக்கு உரை சொல்லப்பட்ட கண்மமும் அணுவும் ஆகிய இரண்டும் கூடினாலும். மொழிந்திடும் கண்மமும் அணுவும் கூட பதம். அதுக்கு உரை சொல்லப்பட்ட கண்மமும் அணுவும் ஆகிய இரண்டும் கூடினாலும். பதம் அடுத்தது சடமே ஆகி முடிதலான். சடமே ஆகி முடிதலான். மூடிதலான் முடிதலான். சடமே ஆகி முடிதலான் பதம். அதற்கு உரை அவை சடமாக இருப்பதாலும். அவை சடமாக இருப்பதாலும். அடுத்து பதம் உலகு எல்லாம் ஒடுங்கும் அன்று. உலகு எல்லாம் ஒடுங்கும் அன்று. பதம் உலகு எல்லாம் ஒடுங்கும் அன்று. அதுக்கு உரை உலகம் முழுவதும். உலகம் முழுவதும் ஒடுங்கும் பொழுது. உலகம் முழுவதும் ஒடுங்கும் பொழுது. அடுத்து பதம் அணு ரூபங்கள் ஒழிந்திடும். அணு ரூபங்கள் ஒழிந்திடும். பதம் அணு ரூபங்கள் ஒழிந்திடும். அதுக்கு உரை உருவமுடைய அணுக்களும். உருவமுடைய அணுக்களும்
ஒடுங்கும் ஆதலாலும், உருவமுடைய அணுக்களும் ஒடுங்கும் ஆதலாலும். செய்தி முடியா பதம், அடுத்த பதம் செய்தி முடியா. செய்தி முடியா பதம். உரை அவ்வணுக்களே உலகமாய், அவ்வணுக்களே உலகமாய் தோன்றி நின்று அழிதல் கூடாது, முடியாது. அவ்வணுக்களே உலகமாய் தோன்றி நின்று அழிதல் முடியாது. வேற ஒன்றும் இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க, பிற மதத்தார் அணுக்கள் தான் உலகத்தை தோற்றுவிக்கின்றாங்க. அணுக்கள்லாம் கண்ணுக்கு தெரியாத அணுக்கள் சொல்றோம். அது மைக்ரோஸ்கோப் வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும். அந்த அணுக்கள்லாம் சேர்ந்து தான் உலகமாக மாறுது அப்படின்றாங்க. நம்ம சொல்கிறோம் அணுக்கள் சடமையா, அது அறிவில்லாதது, அது உலகத்தை தோற்றுவிக்க முடியாது, அறிவில்ல ஒருவன் தோற்றுவிக்க வேண்டும், அது சடப்பொருள். அணுக்கள் எதுவும் சடப்பொருள், அதுக்கு உருவம் இருக்குது. அடுத்த பாட்டில் வருது. உருவம் இருந்தால் கூட அதுவும் அழியும். உருவம் இருக்கிற பொருள் அழியும். சித்தாந்தம் எந்தெந்த பொருள் உருவம் உடையதோ அது அழியும், எந்தெந்த பொருள் அவயவ பகுப்புடையதோ அது அழியும். இதுதான் சித்தாந்தம். அது அணுக்களுக்கும் உருவம் இருக்குது. அதுக்கு பார்ட்டிகல்ஸ், நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான்றாங்க. அது ரொம்ப மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தா தெரியுதுன்றாங்க. ஆகவே அவங்க சொல்கிற பிற மதத்தா சொல்கிறது அணுக்கள்லாம் சேர்ந்து உலகமாக மாறுது, இது ஒரு கர்த்தா தேவையில்லை அப்படின்றாங்க. நம்ம சொல்கிறோம் அணுக்கள் அறிவில்லா சடம், அவைகள் ஒன்றும் சேர்ந்து உலகமாக மாற முடியாது. அவற்றையெல்லாம் ஒன்றாக சேர்த்து கூட்டி ஒரு உலகமாக மாற்ற ஒரு தலைவன் கர்த்தா வேண்டுன்றோம். அடுத்துங்க 32. காரண அணுக்கள் கெட்டால் பாடல் போட்டீங்க. பதம்ங்க, காரண அணுக்கள் கெட்டால் பதம். காரண அணுக்கள் கெட்டால். பதம் காரண அணுக்கள் கெட்டால். அதுக்கு ஒரு காரணமாகிய பரமாணுக்கள் அழிந்தால். காரணமாகிய பரமாணுக்கள் அழிந்தால். அடுத்த பதம் காரிய உலகு இன்று எண்ணின். காரிய உலகு இன்று எண்ணின். பதம் காரிய உலகு இன்று எண்ணின். அதுக்கு உரை அவற்றின் காரியமாகிய பிரபஞ்சம், அவற்றின் காரியமாகிய பிரபஞ்சம் இல்லையாகும் என்றால். அவற்றின் காரியம் ஆகிய பிரபஞ்சம் இல்லையாகும் என்றால். அடுத்த பதம் காரணம் மாயை ஆக. அடுத்த பதம் காரணம் மாயை ஆக. அதுக்கு உரை உலகிற்கு முதற் காரணம் மாயையாய் இருப்பதால். உரை உலகிற்கு முதற் காரணம் மாயையாய் இருப்பதால். அடுத்த பதம் காரியம் காணலாகும். பதம் காரியம் காணலாகும். அதற்கு உரை அணுக்கள் அழியினும், அணுக்கள் அழியினும் காரியமாகிய பிரபஞ்சம், அணுக்கள் அழியினும் காரியமாகிய பிரபஞ்சம் மீளத் தோன்றுவதாகும். அணுக்கள் அழியினும் காரியமாகிய பிரபஞ்சம் மீளத் தோன்றுவதாகும். அடுத்த பதம் காரணம் மாயை எண்ணெய். காரணம் மாயை எண்ணெய். பதம் காரணம் மாயை எண்ணெய். அதுக்கு உரை உலகிற்கு முதற் காரணம் மாயை என்பது இல்லை. உலகிற்கு முதற் காரணம் மாயை என்பது இல்லை.
அடுத்த பதம் இங்கு காண்பது அணுவே எண்ணின். இங்கு காண்பது அணுவே எண்ணின். இங்கு பதம் இங்கு காண்பது அணுவே எண்ணின். அதுக்கு உரை இவ்விடத்து முதற்காரணமாக காணப்படுவது பரமாணுவே என்றால். இவ்விடத்து முதற்காரணமாக காணப்படுவது பரமாணுவே என்றால். அடுத்த பதம் காரியம் அணுவில் கண்டால். பதம் காரியம் அணுவில் கண்டால். காரியம் அணுவில் கண்டால். அதுக்கு உரை காரியத்தன்மை பரமாணுக்களிடத்தே காணப்படுவதால். காரியத்தன்மை பரமாணுக்களிடத்தே காணப்படுவதால் அவை உலகிற்கு முதற் காரணமாக முடியாது. காரியத்தன்மை பரமாணுக்களிடத்தே காணப்படுவதால் அவை உலகிற்கு முதற் காரணம் ஆக முடியாது. அடுத்தது பதம் ஆதலின் காரணம் மாயையே காண். ஆதலின் காரணம் மாயையே காண். பதம் அடுத்தது. ஆகவே முதற் காரணம் மாயையே என அறிவாயாக. ஆகவே முதற் காரணம் மாயையே என அறிவாயாக. இந்த பாட்டில் வேற ஒன்றும் இல்லைங்க. அவங்க திருப்பி என்ன சொல்றாங்க, அந்த பிற மதத்தார் அணுக்கள் தாங்க முதற் காரணம் அப்படின்றாங்க. அணுக்களும் காரிய பொருளும். அணுக்களும் ஒரு காரிய பொருள் தான். அது அவயவ பகுப்பு உடையது. எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அவயவ பகுப்பு உடையது. ஆகவே அதுவும் அழியக்கூடியது தான். உலகம் அழியும் போது அதுவும் அழிஞ்சிடும். ஆனால் மாயை என்பது தான் முதற் காரணம் அப்படின்னு நம்ம மாயை தான் சொல்கிறோம். அந்த மாயை என்பது முதற் காரணம் சொல்கிறதுக்காக இவ்வளோ ஆர்குமெண்ட் நடக்குதுங்க. உலகத்துக்கு முதற் காரணம் மாயை என்று நிறுவுவதற்கே பிற மதத்தாரெல்லாம் இவ்வளோ அந்த தடைகளை எழுப்புகிறார்கள். இந்த தடைக்கு ஏற்ப விடைகளை அங்கே கொடுத்து கொண்டு வருகிறார். ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு பாடலாம். அடுத்துக்கு 33ங்க. அணுக்கள் காரியம் என்பது என்ன? 33ஆம் பாடல். போட்டிக்கலாமா? போட்டிங்க. ரைட். அதுக்கு பதம்ங்க காரண அணுவை பதம் அது. அதுக்கு உலகிற்கு காரணம் ஆகிய பரமாணுக்களை பதம் காரணம் அணுவை. அதுக்கு பதம் உலகிற்கு காரணம் ஆகிய பரமாணுக்களை. உலகிற்கு காரணம் ஆகிய பரமாணுக்களை. அடுத்த பதம் காரியம் என்பது எண்ணின். காரியம் என்பது எண்ணின். காரியம் என்பது எண்ணின். காரியம் என்பது எண்ணின். பதம் அதுக்கு உரை காரியம் என்று சொல்வது எப்படி என்றால். காரியம் என்று சொல்வது எப்படி என்றால் அதுக்கடுத்து பதம் காரியம் கடாதி போல அவயவத்தால் கண்டனம். பதம் காரியம் கடாதி போல அவயவத்தால் கண்டனம். பதம் காரியம் கடாதி போல அவயவத்தால் கண்டனம். அதற்குறை அணுக்கள் காரிய பொருள்கள் என்பது குடம் முதலியவை போல அவயவ பகுப்பு
உடையதால் அறியப்பட்டது. பதம் காரியம் கடாதி போல அவயவத்தால் கண்டனம். அதுக்கு உரை அணுக்கள் காரிய பொருள் என்பது உடம் முதலியவை போல அவயவ பகுப்பு உடையதால் அறியப்பட்டது. அடுத்த பதம் காரிய உருவம் எல்லாம். பதம் காரிய உருவம் எல்லாம். காரிய உருவம் எல்லாம் பதங்க. அதுக்கு உரை காரியமாகிய உருவ பொருள்கள் எல்லாம். காரியமாகிய உருவ பொருள்கள் எல்லாம். பதம் காரிய உருவம் எல்லாம். அதற்கு உரை காரியமாகிய உருவ பொருள்கள் எல்லாம். அடுத்து பதம் அழிதரும் காரணத்தால். அழிதரும் 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 காரணத்தால். அதுக்கு உரை அழிந்து போகும் தன்மை உடைமையால். அழிந்து போகும் தன்மை உடைமையால். அழிந்து போகும் தன்மை உடைமையால். அடுத்த பதம் காரிய உறுப்பு இல் மாயை. காரிய உறுப்பு இல் மாயை. பதம் காரிய உறுப்பு இல் மாயை. அதுக்கு உரை காரியம் போல. காரியம் போல அவயவ பகுப்பு உடைமை. காரியம் போல அவயவ பகுப்பு உடைமை இல்லாத தன்மை. இல்லாத தன்மை உடைய மாயையே முதற்காரணமாகும். பதம் காரிய உறுப்பு இல் மாயை. அதற்கு உரை காரியம் போல் அவயவ பகுப்பு உடைமை இல்லாத தன்மை உடைய மாயையே முதற்காரணமாகும். அடுத்து பதம் தரும் என கருதிடாய். தரும் என கருதிடாய். பதம் தரும் என கருதிடாய். கருதிடாய் ஆய் கருதிடாய். அதுக்கு உரை அதுவே இப்பிரபஞ்சத்தை. அதுவே இப்பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கும் என்று நீ அறிவாயாக. அதுவே இப்பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கும் என்று நீ அறிவாயாக. அதான் அவங்க சொல்றது என்னன்னாங்க, காரணமாகிய அந்த அணுக்கள் அழிந்தால் காரியமாகிய பிரபஞ்சம் அழிஞ்சிடும் அப்படின்றாங்க. அது கூறுறது நம்ம என்ன சொல்றோம், இப்போது காரிய நிலையில் இருக்கின்ற அந்த கண்ணுக்கு தெரியும் அனைத்து பொருள்களும் தம் காரண நிலையிலே போய் ஒடுங்குறோம். இப்போ தெரியும் கண்ணுக்கு எல்லாம் எந்தெந்த பொருள் நம்ம கண்ணுக்கு தெரியுதோ இதெல்லாம் காரிய பொருள்கள், செய்யப்பட்ட பொருள்கள். இவை எல்லாமே தன்னுடைய காரணத்தை போய் ஒடுங்கிடும். இதுக்கெல்லாம் காரணம், முதற் காரணம் மாயை தான் நம்ம சொல்கிறோம். இது எல்லாமே தனு கரண புவன போகங்கள் எல்லாமே எதிர்ந்து வருதுன்னா மாயை என்ற பொருள் ஆற்றல் வடிவில் இருக்குது. கண்ணால் காண முடியாது அருவ பொருள். அது இறைவனுக்கு வைப்பு சக்தி. மாயை என்பது இறைவனுடைய வைப்பு சக்தினா வேண்டும் போது பயன்படுத்துவது. கிரியாசக்தி தான் அம்பாள். கிரியாசக்தி அதுதான் அம்பாளை நம்ம சொல்றோம், அதுதான் விந்து. ஆனால் இது வந்து வைப்பு சக்தி. வைப்பு சக்தினா வேண்டும் போது பயன்படுத்துவது. எப்போ தேவையோ உலகம் படைக்க வேண்டும் என்றால் அதை பயன்படுத்துவார். இல்லைன்னா பெருசாக வச்சிருப்பார். ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி. நம்ம பணம் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வச்சுருக்கோம், அவன் தினம் எடுக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு முக்கியமாக கல்யாண காட்சி அப்படின்னு விசேஷம் தான் எடுப்போம். அது மாதிரி இந்த மாயை என்பது இறைவனுக்கு ஒரு வைப்பு சக்தி. அது உருவம் இல்லாத அருவமானது, எல்லாமே ஆற்றல் வடிவில் இருக்கு. நம்ம பார்க்குற இந்த அனைத்து பொருள்களும் உலகம், நம்ம உடம்பு, கருவிகள், இந்த டேபிள், நாற்காலி எல்லாமே மாயிருந்து வருது தான். அனைத்தும் மாயிருந்து வருது. ஆனால் அது கண்ணால் காண முடியாது, ஆற்றல் வடிவில் இருக்கு. அது இறைவனுக்கு ஒரு வைப்பு சக்தி. எப்போ வேண்டுமோ அப்போ பயன்படுத்துவார். உலகத்தை தோற்றுவிக்கும் போது
இப்படி ஆகுகன்னு அவர் நினைச்சாருன்னா சங்கல்பம் தான். அது நினைச்சாருன்னா உடனே உலகமாக மாறிவிடும். அது மாதிரி வைப்பு சக்தியாக மாயை சொல்கிறோம். ஆக மாயை தான் நமக்கு முதல் காரணம், அணுக்கள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ மாயை என்று சொல்றதுக்கே இவ்வளோ தடை வருது. உலகத்துக்கு முதல் காரணம் மாயை என்று சொல்வதற்கே இவ்வளோ தடைகள் மதத்தால் எழுப்புறாங்க. அடுத்து 34 காரியம் என்பது என்ன? 34ங்க 33 3 33 4 ஐயா 4 4ங்களா? தோற்றமும் நிலையும் போட்டீங்கம்மா பாடல். அம்மா 34 போடுங்கம்மா. தோற்றமும் நிலையும் பாடல். பாடல மேல ஏத்துக்குமா. 34ம்மா. அம்மா தெரியலையா? ஏத்திட்டனே. தெரியுதுங்கம்மா. தெரியுதுமா? சரிம்மா சரிம்மா சரி தெரியுதுங்கய்யா. சரி, பதம் எழுதிக்குமா. தோற்றமும் நிலையும் ஈரும். பதம் தோற்றமும் நிலையும் ஈரும். பதம் தோற்றமும் நிலையும் ஈரும். பதம் தோற்றமும் நிலையும் ஈரும். அதற்கு உரை தோற்றம் நிலைத்தல் இறுதி. உரை தோற்றம் நிலைத்தல் இறுதி என்ற முத்தொழிலும். பதம் தோற்றமும் நிலையும் ஈரும். அதற்கு உரை தோற்றம் நிலைத்தல் இறுதி என்ற முத்தொழிலும். அடுத்து பதம் மாயையின் தொழிலது என்றே சாற்றிடும் உலகம். பதம் மாயையின் தொழில் அது என்றே சாற்றிடும் உலகம். பதம் மாயையின் தொழிலது என்றே சாற்றிடும் உலகம். அது குறை மாயையினது செயலென்றே சொல்லப்படும். உரை மாயையினது செயல் என்றே சொல்லப்படும். அறிஞர் வாக்கையும் மாயையினது செயல் என்றே சொல்லப்படும். அறிஞர் வாக்கையும் அடுத்த பதம் வித்து சாகாதி அணுக்களாக ஏற்றதேல். பதம் வித்து சாகாதி அணுக்களாக ஏற்றதேல். பதம் வித்து சாகாதி அணுக்களாக ஏற்றதேல். அதுக்கு உரை விதையானது இலை முதலியவற்றை உரை விதையானது இலை முதலியவற்றை சூக்கும ரூபமாக சரித்து நின்றதாயின் விதையானது இலை முதலியவற்றை சூக்கும ரூபமாக தரித்து நின்றதாயின். அதுக்கடுத்து பதம் ஈண்டு நிற்கும். உரை அவை இவ்விடத்து தூல ரூபமாய் வெளிப்பட்டு நிற்கும். அவை இவ்விடத்து தூல ரூபமாய் வெளிப்பட்டு நிற்கும். அவை இவ்விடத்து தூல ரூபமாய் வெளிப்பட்டு நிற்கும். அடுத்து பதம் இல்லதேல். அதுக்கு உரை அவ்வாறு சூக்கும ரூபமாய்
அவ்வாறு சூக்கும ரூபமாய் அடங்கி நிற்கவில்லை என்றால், அவ்வாறு சூக்கும ரூபமாய் அடங்கி நிற்கவில்லை என்றால், அடுத்தது பதம் இயைவது இயைவது என்றாம் மாற்றம். இயைவது இயைவது என்றாம் மாற்றம் பதம். அது இயைவது என்றாம் மாற்றம் பதம். அதுக்கு உரை அவை ஸ்தூல ரூபமாய் வெளிப்படவும் முடியாது. அவை ஸ்தூல ரூபமாய் வெளிப்படவும் முடியாது என உடன்பாடும் எதிர்மறையுமாக, அவை ஸ்தூல ரூபமாய் வெளிப்படவும் முடியாது என உடன்பாடும் எதிர்மறையுமாக கூறப்படும் வழக்கச் சொல்லையும், அவை ஸ்தூல ரூபமாய் வெளிப்படவும் முடியாது என உடன்பாடும் எதிர்மறையுமாக கூறப்படும் வழக்கச் சொல்லையும். அடுத்து பதம் நீ மறந்தாய். பதம் நீ மறந்தாய், நீ மறந்து விட்டாய், நீ மறந்து விட்டாய். அடுத்து பதம் இத்தால். இத்தால் பதம். அதுக்கு உரை காரிய உறுப்பின்மை மாத்திரமின்மை. காரிய உறுப்பின்மை மாத்திரமின்றி ஆப்த வாக்கியம் என்னும் வழக்கச் சொல் இவற்றாலும். இத்தாலுக்கு இத்தால் என்பது பதம். அதுக்கு உரை காரிய உறுப்பின்மை மாத்திரமின்றி ஆப்த வாக்கியம் என்னும் வழக்கச் சொல் இவற்றாலும். காரிய உறுப்பின்மை மாத்திரமின்றி ஆப்த வாக்கியம் என்னும் வழக்கச் சொல் இவற்றாலும். அடுத்தது பதம் மாயையை மதித்திடாய். மாயையை மதித்திடாய் பதம். மாயையை மதித்திடாய். அதுக்கு உரை அணுக்கள் உலகிற்கு உரை அணுக்கள் உலகிற்கு முதற் காரணம் என்பதனை, அணுக்கள் உலகிற்கு முதற் காரணம் என்பதனை விட்டு மாயையே முதற் காரணம் என்பதை அறிவாயாக. மாயை மதித்திடாய் அதுக்கு பதம். அது அதுக்கு உரை அணுக்கள் உலகிற்கு முதற் காரணம் என்பதை விட்டு மாயையே முதற் காரணம் என்பதை அறிவாயாக. இதில் பற்றி முள்ள அவங்க பிற மதத்தில் சொல்றது அணுக்கள் தான் காரிய பொருள், அதுதான் அப்படி காரியமாக வருது, உலகமாக மாறுதுன்றாங்க. நம்ம அதான் அப்படி மறுக்கிறார். அணுக்கள் காரிய பொருள், அதுவும் அவயவ பகுப்பு உடையது. ஆக உலகம் தோன்றுவது மாயிலிருந்து தோன்றுவது, அழிவுதான் அழிவது. ஆக மாயை தான் நமக்கு உலகம் தோன்றுவது காரணம் அப்படின்றார். ஏனென்றால் சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, எந்தெந்த பொருள் உருவம் அவயவ பகுப்பும் உடையதோ அது எல்லாம் அழியக்கூடியது. அதான் ஸ்டாண்டர்ட் சித்தாந்தம் சொல்கிற நீதி. எந்தெந்த பொருள் உருவம் உடையதோ, எந்தெந்த பொருள் அவயவ பகுப்பு உடையதோ அந்த பொருளெல்லாம் அழியக்கூடியது. ஆக அணுக்களும் உருவம் உள்ளதுன்றாங்க. உருவம் உள்ளது நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. அந்த மைக்ரோஸ்கோப் வச்சு பார்த்தீங்கன்னா அணுவை பார்க்கலாம் நீங்கள். அதுக்கு 3 உறுப்பு இருக்குன்றாங்க. எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான்றாங்க. அணுக்களில் 3 பாகம் இருக்குன்றாங்க. அப்போ அதுவும் உருவம் உடையது, அவயவ பகுப்பு உடையது. ஆகவே அது உலகத்துக்கு முதல் காரணம் ஆக முடியாது. இந்த அவயவ பகுப்பு இல்லாத மாயை தான் உலகத்துக்கு முதல் காரணம். அதை மெயின்டைன் பண்ணுறாரு. மாயை என்பது இப்போ வெளிப்பட்டு தோன்றும் போது நமக்கு உருவமாக வருது. ஆனால் அது ஆற்றல் வெளியில் இருக்கும்போது அதுக்கு எந்த உருவம் கிடையாது. மாயை என்பது
ஒரு ஆற்றலுடைய சக்தியின் கூட்டம். அதுதான் நமக்கு இந்த மாதிரி பிரிஞ்சு வருது. ஆகவே அதுதான் அவயவ பகுப்பு இல்லாது. ஆகவே மாயை தான் நமக்கு முதற் காரணம் அப்படின்றார். ஆகவே இந்த அணுக்கள் எப்பொழுதும் அழியக்கூடியது தான். அதுக்கு என்ன சொல்றாங்க, பலவாயும் அதுக்கு ஒரு சின்ன இது இருக்கு, அதை விட இதுதான் எழுதிங்க. பலவாயும் சடமாயும் இருப்பவை தோன்றி அழியும். பலவாயும் சடமாய் இருக்கிறது தோன்றி அழியுன்ற. ஆகவே பலவாய் சித்தாயும் இருக்கிறது தோன்றி அழியாது. அதுக்கு பலவாயும் சித்தாய் இருக்கிறது தோன்றி அழியாது. பலவாயும் சடமாய் இருக்கிறது அழியும். பலவாய் சித்துனா உயிர்கள் பல பல உயிர்கள் இருக்கு. சித்தா இருக்கு, அறிவு உள்ளதா இருக்கு. அது உங்களுக்கு அழியாது. உடல் தான் அழியுது. நம்ம அழியுதுன்னு சொன்னால் உயிர் அழியவே அழியுது. உயிர் எப்பொழுதும் உள்ளது. உயிர் எப்பொழுதும் உள்ளது, அழியாது. இப்போ அழிவது என்பது நம்ம உடலுக்கு தான். இந்த உயிர் இந்த உடல் விட்டு போனால் அந்த உடல் அழிஞ்சு விடாது, நம்ம அழிவுன்னு சொல்கிறோம். ஆகவே உருவமற்றதும் அழிவில்லாத ஆற்றல் வரைவிலே உள்ள நித்த பொருளாக மாய நித்த பொருள். நித்த பொருள் 5: பதி, பசு, பாசத்தில் 3, ஆணவம், கண்மம், மாய். 5 நித்த பொருள்கள். நித்த பொருள் எப்பொழுதும் உள்ளவை. பதியும் எப்பொழுதும் உள்ளவர், பசுக்களும் எப்பொழுதும் உள்ளவை, ஆணவம் எப்பொழுதும் உள்ளது. நம்ம முக்தி அடைஞ்சாலும் ஆணவம் தன் வலிமை மடங்கி நிற்கும், அழியாது. ஆணவம் அழிவுது என்று சொன்னால் அந்த அவருடைய பற்றும் சக்தி மடங்கிறது தான் சொல்கிறோம். கண்மம், அது மூல கண்மம் அழியாது. மூல கண்மம் என்பது அழியாது. தொழில் முதல் நிலை. இப்போ நம்ம ஒரு காய்கறி நறுக்கிறாங்க தாய்மார்கள். அந்த காய்கறி நறுப்பது என்பது இன்னைக்கு தான் நடத்துகிறாங்க. காலங்காலமாக கோடான கோடி வருஷமும் நடிக்கணும் வராங்க. ஆகவே ஒவ்வொரு தொழிலுக்கும் ஒரு முதல் நிலை இருக்கு. ஒரு ஃபர்ஸ்ட் தொழிலுக்கு ஒரு முதல் நிலை இருக்கு. அதுதான் நம்ம செஞ்சு வரப்போ நம்ம. ஆகவே இந்த மாயை தான் நமக்கு அழிவு இல்லாதது, ஆற்றல் வடிவிலே உள்ளது, நித்த பொருள். இது இறைவனுக்கு வைப்பு சக்தி, வேண்டும் போது பயன்படுத்துவார். ஆகவே மாயை தான் உலகத்துக்கு முதற் காரணம் என்பதற்கு நம்ம சொல்றோம். நம்ம அடுத்த பாடல் போலாங்களா, எப்படி நிறுத்தலாமா? இதோட போதுங்க ஐயா. போதுங்களாம்மா? 33 போதுங்களா? வச்சுக்கலாங்க மீதி வாரத்தை. சரிம்மா, சரிம்மா, சரி. நன்றிங்க. சரிம்மா. யாராவது சந்தேகமா இருந்தா கேட்கலாங்கம்மா, இல்லைன்னா வாழ்த்து பாடல் பாடி நிறைவு செய்யலாம். யாருக்கா சந்தேகமா இருந்தா ஐயா சொல்றதுல. சரிங்க, எல்லாரும் எழுதி இருக்கிறாங்க. சொல்லுங்க சாருமதியம்மா. அவயவயம்னு சொன்னீங்களங்க ஐயா, அதுக்கு என்னங்க ஐயா பொருள்? பாகங்கள், உடல் உறுப்புகள்மா. அவயம் உடல் உறுப்பு, அவயம் தானே. சரிங்க. உடல் உறுப்பு, அவயம்னா உடல் உறுப்பு. சரிங்க. இப்போ லாஸ்ட் பாடல்ல சொன்னீங்களங்க ஐயா, அந்த லாஸ்ட் பதத்துக்கும் மேல உள்ள பதங்க ஐயா. 33ங்களா? ஆமாங்க ஐயா, 33 தான் சொன்னீங்க. 34 பாடல் 34. இத்தாளுக்கு சொல்ற பாருங்க. காரிய உறுப்பின்மை மாத்திரமின்றி ஆப்த வாக்கியம் என்னும் வழக்கச் சொல் இவற்றாலும். காரிய உறுப்பின்மை மாத்திரமின்றி ஆப்த வாக்கியம் என்னும் வழக்கச் சொல் இவற்றாலும். அதுல ஆப்த வாக்கியம்னு சொல்லிருக்கீங்களா ஐயா, அதுக்கு என்னங்க அர்த்தம்? பெரியவர்கள் வாக்கியமா? ஆப்தனா பெரியவர்கள், அறிஞர்கள் சொன்ன, நம்ம தேவாரத்துல சொல்லிருக்காங்க. பெரியவர்கள், ஆப்தர்கள் பெரியவர்கள், ஞானிகள், அவங்க சொன்ன வாக்கியம்.
வேற யாருக்கா நன்றிங்க ஐயா. சந்தேகம் இருக்கா? சரிம்மா. சரி, வாழ்த்து பாடல் பாட முடிச்சிடலாமாங்கய்யா? சரிம்மா சரிம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்முகில் வழாது பெய்க மழி வளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். ஆரிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறு செய்தணிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மங்கை வாழ்க யானி தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம்.